தூக்கத்தின் ஆவி என்று ஒன்று இருக்கிறதா? சில பேர் செய்தி கொடுக்கும்போது தூங்குவாங்க. அதுலயும் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது இவங்க முன்னாடியே இருப்பாங்க. பாஸ்டர் மெசேஜே கொடுக்க முடியாம தடுமாறுவார். கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல. உண்மையிலேயே இது சாத்தானுடைய ஒரு ஆவியா? தூக்கத்தின் ஆவி என்று ஒன்று இருக்கிறதா? இவைகளை குறித்து தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். நான் சாரிஸ் ஜெயராஜ். இந்த காலத்தில் அநேக பேருக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க லெட்டி. ஆனால் சபைக்கு வந்தால் மட்டும் சபை விசுவாசிங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது தூங்கிடுறாங்கோ. அதே மாதிரி வேதத்தை வாசிக்கணும்னு உட்காரும் போது தூங்குறாங்கோ, இல்லை ப்ரேயர் பண்ணுறப்போ தூங்குறாங்க லெட்டி. இதே பர்சன் கிரிக்கெட் பார்க்குறப்போ, இல்லை ஃபேமிலி கூட இருக்கிறப்போ, ஃப்ரெண்ட்ஸு கூட விளாட்றப்போ அந்த தூக்கம் வருது லெட்டி. அப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. சில நேரத்தில் சொல்கிறாங்க எனக்கு நைட்டில் தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் சபைக்கு வந்தால் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது மட்டும் தூங்கி விழுறாங்க. இது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமா இல்லை சாத்தா அவங்கள அப்படி பண்ணுறாங்க? குட் கொஸ்டின் மகம். முதலாவது, தூங்குறதெல்லாம் ஒரு சாத்தானுடைய ஆவி, ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் சொல்லக்கூடாது. அப்படி இல்லை. சபையில் சில பேர் தூங்குறாங்கன்னா பல காரணங்கள் அதுக்கு இருக்குது. இவைகள் எல்லாமே சாத்தானுடைய ஒரு ஆவி என்று நம்ம சொல்லக்கூடாது. ஒரு 7 காரியத்தை சுருக்கமாக பார்த்துருவோமே. நம்பர் 1, சில பேர் சபையில் ஏன் தூங்குகிறார்கள் என்றால் இரவில் சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வீட்டில் ஒரு காரியத்தை நிமித்தமாக அவங்க தூங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ சபைக்கு வரும்போது உட்காந்துட்டே இருக்கணும். அப்போ இயற்கையாகவே தூக்கம் வரும். இது சாத்தானுடைய ஆவி நம்ம சொல்லக்கூடாது. தூக்கமின்மை தான் அதுக்கு காரணம். 2வது, டயர்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க 6 நாளும். அப்போ 7வது நாள் சபைக்கு வராங்க, வாரத்தின் முதல் நாள். அப்படி வரும்போது என்ன ஆகும் என்றால் சில சமயத்தில் ட்ரோசி, அதுபோல் தூக்கம் இழுக்கிற போல இருக்கும். இது சரீரத்தின் பலவீனம். இது சீடர்களுக்கே நடந்திருக்கு. இது 2வது. முக்கியமாக 3வது, சிலர் பேர் தேவ வார்த்தை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு புரியாது. இதை சாத்தான் அவங்க மனக்கண்கை குருடாகி இருப்பான். அல்லது அவங்களுக்கு இருக்கிற கடினமான இருதயம். எல்லாவற்றுக்கும் பிசாசின் ஆவி தான் காரணம் நம்ம சொல்லக்கூடாது. இது அவங்களோட மன கடினம் அல்லது தேவ வார்த்தை அவங்களுக்குள்ளாக போய் கிரியை செய்ய மாட்டேங்குது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு வாஞ்ச தாகம் இல்லை கர்த்தரோட வார்த்தையின் மேலே. இப்போ நீங்கள் சொன்னீங்க கிரிக்கெட் பார்க்கும்போது அவங்களுக்கு தூக்கம் வருகிறதில்ல, ஆலயத்தில் வந்தால் தூங்குறாங்கன்னா, கிரிக்கெட் பார்க்கும்போது இருக்கிற ஒரு வாஞ்ச, ஒரு எந்தூசியாசம் தேவனோட வார்த்தையின் மேலே அவங்களுக்கு இல்லை. இது ஒரு 3வது ஃபேக்டர், ஒரு உண்மை. 4வது மிகவும் முக்கியமானது, போரிங் ப்ரீச்சிங். ஒரு ப்ரீச்சர் போர் அடிக்கிற போல் ப்ரீச் பண்ணால், சில ப்ரீச்சர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொன்னீங்க விசுவாசி தூங்குறாங்கன்னு. நான் ஊழியக்கார பின்னாடி உட்காந்து மெசேஜ் கேட்குறவங்க தூங்கி ஊழியதெல்லாம் பார்த்துருக்கேன். காரணம் என்னென்னா, பிரசங்கம் பண்ணுகிற என்ன தான் பேசுகிறோன்னு அவருக்கும் தெரியாது, கேட்குற ஜனங்களுக்கும் தெரியாது. அப்போ போரிங் ப்ரீச்சிங் இருந்துச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? ப்ரீச்சிங்கை கேட்க முடியாது. அதனால தான் ஒரு முறை சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இப்படியே சொல்கிறாரு, சில பேர் தூங்கி சபையில் விழுந்தாங்கன்னா அதற்கு அவங்க காரணம் இல்லை, ஊழியர் தான் காரணன்றார், ப்ரீச்சர் தான் காரணன்றார். அவர் தெளிவில்லாமல் பிரசங்கம் பண்ணுறதுனால ஜனங்க தூங்குறாங்க அப்படின்னு. உங்களுக்கு விளங்குச்சுங்களா? இது 4th ஃபேக்டர். 5வது, சில சமயத்தில் ஏஜ் ஃபேக்டர். அதாவது சில பேருக்கு வயசாகிட்டு இருக்கும். வயதான பிறகு இந்த குருவி தூக்கணுவாங்களே. இப்போ நீ தூங்குற மகம், இரவில் படுத்தினா காலையில் தான் உன்னை எழுப்பணும். அது வரலாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தூங்குறேன். வயசானவங்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு சின்ன ஒரு சத்தம் கேட்டால் கூட எழுந்துக்குவாங்க. இதுதான் குருவி தூக்கம்னு சும்மா ஒரு பேச்சில் சொல்லுவாங்க, ஸ்பேரோ ஸ்லீப்னு. அப்போது அடிக்கடிக்கு ஒரு தூக்கம் வந்து போகும், உறங்கி விழுவாங்க. இவர்கள் பகல் வேலையில் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்தாங்களா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஏஜ் ஃபேக்டர். இப்போ 6வது, சில சமயத்தில் அதுதான் சபைக்கு வரும்பொழுது எல்லாமே பிசாசின் ஆவினால் ஏவப்பட்டு தூங்குறாங்க, தாக்கப்பட்டு தூங்குறாங்களாம் அவங்கள திட்டக்கூடாது. சில பேர் இந்த தைராய்டில் பிரச்சனை வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு சோர்வு இருக்கும், ஒரு ஸ்லீப்பி மூடுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. அவங்களும் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில மெடிக்கல் ஃபேக்டர்ஸ், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ பிரச்சனை, அதில் கூட தூங்குவாங்க. கேள்வி, உன்னுடைய கேள்வி, ஜபிக்கும் பொழுதே, வேதம் வாசிக்கும் பொழுதே, தேவனுடைய செய்தி கேட்கும் போது தூங்குறாங்களா? இது என்னன்னுட்டு மகோ, நான் இருக்கிற உண்மையை சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். சில இடத்துல செய்தியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அப்படியே உறங்கி கீழே விழுந்ததை நான் பார்த்துருக்கேன். இவர்கள் மற்ற எந்த இடத்துலையும் தூங்க மாட்டாங்க. சரி, ஒரு நாள் இப்படி பண்ணுறாங்களேன்னு பார்த்தா அடுத்த சண்டே வந்தாலும் அப்படி உறங்கி விழுவாங்க கீழே. பல சபைகளில் இதை நான் பார்த்துருக்கேன். நான் வளர்ந்த சபையிலையும் நான் பார்த்துருக்கேன். சண்டே வந்தாலே இவங்க தூங்கினாங்களாம் நல்லா விழிப்பாக கேட்குறவங்களுக்கு கூட தூக்கம் வந்துடும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அது போல் ஒரு காரியத்தை செஞ்சுருவாங்க இவங்க. இப்போ இவங்க மற்றவங்களோடு பேசும்பொழுதே தூக்கம் வராது. இதுதான் 7வது ஃபேக்டர். டிவி பார்க்கும்போதே தூக்கம் வராது. ஏன்? இரவில் படுத்தாலும் எனக்கு சரியாக தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்க தேவ செய்தி கேட்கும் பொழுதே, ஜபிக்கும் பொழுதே, வேதத்தை வாசிக்கும் போது மட்டும் ஏன் தூங்குகிறார்கள்? அதுதான் கேள்வி. இங்கே தான் சந்தேகம் எழும்புது. சாத்தானுடைய குணமே, சாத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்தியவசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடி பார்த்துக்கொள்வான். சத்தியவசனம் கேட்காதபடிக்கு மைண்டை டைவெர்ட் பண்ணுவான். சத்தியவசனம் உங்களுக்குள்ளே போகாதபடிக்கு மனக்கண்ணை குருடாக்குவான், அவிவிசுவாசத்தை கொண்டு வருவான். கனநித்திரை நாவின் கூட சொல்லப்பட்டிருக்கு. பொய்யின் ஆவி எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே போல்
ஈக்குவலண்ட்டாக கன நித்திரை நாவின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுமே நெகட்டிவ். அப்போ ஒரு சர்ச்சுக்குள்ளே வரும்போது எல்லாமே சாத்தானுடைய ஆவினால் தான் ஏவப்பட்டு தூங்குறாங்க நம்ம கணிக்கக்கூடாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் முக்கியமானது நம்ம யோசிக்க வேண்டியது, இவங்களுக்கு மற்ற எந்த இடத்துலையும் தூக்கம் வரல. பைபிள் படித்தா தூங்குறாங்க, ஜெபிச்சா தூங்குறாங்க, தேவ வார்த்தையை கேட்டால் தூங்குறாங்க. அப்போ என்ன பிரச்சனை? இதுதான் ஆவிக்குரிய பிரச்சனை. உறங்கி கீழே விழுவாங்க, விழுந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. நானும் கண்ணால் இது போல் ஆட்களை நான் கண்டு இருக்கிறேன், சின்ன வயதிலிருந்து பார்த்துருக்கிறேன். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், ஆவிக்குரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்படி தூங்கும் போதே பிரசங்கியாராகிய எங்களுக்கும் இதில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் என்னென்னா பாருங்கள், ஒரு ஆள் ஒரு இடத்துல தூங்குறாங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற 4 பேர் தூங்குவாங்க. இது ஃபேக்ட். ஏனென்றால் பாருங்கள், யானிங் கொட்டாவி விடுறாங்களே, ஒரு கொட்டாவி விட்டால் இன்னொருவருக்கு ஏன் கொட்டாவி வருது? மெடிக்கலி சயின்டிஃபிக்கலி அது ட்ரூ தான். ஏன்னா நம்ம பிரெயினோட கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது பீப்புளுக்கு. அப்படி கொட்டாவி விடும்போது மற்றவங்களும் விடுறாங்க. அதே போல் தூங்கும் போது கூட மற்றவங்களுக்கு அது ஒரு ட்ரோசினஸ். அதனால தான் வாகனத்தை இரவில் ஓட்டுறவங்க கூட பக்கத்தில் வந்து பேச்சு துணை ஒருத்தர் இருக்கணும்னு விரும்புவாங்க. சில சமயத்தில், எப்பொழுதும் இல்லை, சில சமயத்தில் பக்கத்தில் இருக்கிறவனோட உறக்கம், அந்த தூக்கம் கூட சில பேருக்கு என்ன பண்ணிடும், ஒரு விதமான ஒரு மயக்க நிலை கொண்டு வந்துடும். சிலருக்கு நடக்குது. இது எல்லாருக்கும் அப்படி தான் நடக்குது நான் சொல்லலை, சிலருக்கு நடக்குது. அப்போது சபையில் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து தூங்குனாங்கன்னா இருக்கிற 4 பேரை என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஒரு மயக்கத்தில் உண்டாக்கிடுவாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவர்கள் சபையின் முன்னாடி உட்காருவாங்க. அதுதான் என்னால் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர். பின்னாடி கூட உட்கார மாட்டாங்க. பாஸ்டனுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, போய் நீங்கள் பின்னாடி உட்காருங்கன்னு சொல்ல விட முடியாது உங்களால். நான் தான் சொல்லிவிடுவேன், அதை விடுங்க. நிறைய பேர் சொல்ல முடியாது, கஷ்டப்படுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். இது உண்மையிலேயே இது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை தான். ஏனென்றால் மற்ற நேரத்தில் அவங்களுக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க தேவ செய்தி கொடுக்கும் போதோ, ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் போது ஏன் தூங்குறாங்க? கேள்வி அங்கே வருது இல்லை? அதுவும் இல்லாத சாத்தானுடைய குணமே தேவ வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யாதபடி பார்த்துக்குவான், அதை தடை பண்ணுவான். பல காரியங்கள் அவன் செய்கிறான். அதிலும் இது ஒரு காரியமாக தான் இருக்கணும். வேதத்தில் இது இப்படி தான் சொல்லாமல் போனாலும், ஆனால் பாருங்கள், அப்போல்லாம் சின்னதில் ஒரு கல் எடுத்துகிட்டு போயிட்டு மரத்தை அப்படி தட்டிகிட்டே இருந்தால் அதில் இருக்கிற எறும்பெல்லாம் அப்படி ஓடி வரும். இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், தண்ணீர் கொதிச்சா அல்லது பொங்கு வந்தால் மேலே மூடி இருக்கிற தட்டினாகும் கீழே விழும். அதே போல் இவங்க தேவ வார்த்தையை பேசப்படும் போது தூங்குவாங்க, ஜபிக்கும் போது தூங்குவாங்க, பைபிள் படிக்கும் போது தூங்குவாங்க. அப்போ ஆவிக்குரிய ஒரு காரியங்கள் செய்யும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க? கனநித்திரை ஆவி இவங்களுக்கு வருது. அப்போ இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய பிரச்சனை. இது உண்மைதான். அது அனுபவத்தில் சொல்கிறேன். சில சமயத்தில் நம்முடைய அனுபவங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு சமமானது அல்ல, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இப்படி தானே நடக்குது. அவங்களுக்கு எப்பவுமே தூக்கம் வர மாட்டேங்குது. ஜபிக்கும் போது, பைபிள் படிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது தூக்கம் வருது. அப்போ என்ன தான் அது? யாருடைய வேலை? தீடி இப்போ இது மாதிரி ஆட்களை எப்படி டிவிடர் ஆகுது? அவங்களுக்கு என்ன செய்யுது? இவங்களை ஊழியக்கார் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களே தான் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறவங்க அல்லது ஊழியர்கள் சொல்ல வேண்டும், அம்மா நீங்கள் ஜபிச்சுட்டு வாங்க, ஐயா நீங்கள் ஜபிச்சுட்டு வாங்க, தொடர்ச்சி அது போல் தூங்குறீங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன செய்யணும்னா, பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உன்னை விட்டு ஓடி போவான். இதுபோல் ஒரு ஆவிக்குரிய ஒரு ப்ரெஷர், ஒரு போராட்டம் அவங்க உணர்ந்தாங்கன்னா அவங்க உபாசம் எடுத்து அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு அவங்க ஜபிக்கணும். அப்படி தூக்கம் வரும்போது எழுந்து நின்றுட்டோ அல்லது பிசாசை அதட்டியோ அல்லது கடிஞ்சோ அவங்க பேசி விசுவாசத்தோடு நான் தேவனுடைய செய்தி கேட்க போகிறேன் என்று உள்ளத்தில் அவங்க தீர்மானம் பண்ணணும். அவ்வளோதான். இது பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் தேவ பிள்ளைகளை பிசாசினுடைய அந்த பொசஸ் பெரிய லெவலில் இருக்காது. ஆனால் பிசாசி உள்ளே புகுந்து கிரியை செய்வோம். அது பேதுருக்கு நடந்திருக்கு, அது யூதாஸுக்கு நடந்திருக்கு, இயேசு சுவாமி கூட இருக்கும்போது. அப்போ அந்த டெவிலினுடைய அந்த அட்டாக் இருக்கும். அப்போ வந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்று அவங்க இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை மேலே வாஞ்சியம் தாகம் எனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ பிசாசுக்கு அவங்க எதிர்த்து நிற்கும்போது இது அவங்களுடைய பேட்டில், அவங்க தான் அதை ஜெயிக்கணும். அப்படி செய்யும்போது ஈஸியாக அதிலிருந்து விடுதலை ஆகிடலாம். இது பிசாசினுடைய கிரியாக இருக்கிற பட்சத்தில். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சாத்தானுடைய பொசஸ் இருக்காது, சாத்தானுடைய அட்டாக் இருக்கும். பிசாசி பிடிச்சிக்காதுக்கு அவங்கள, ஆனால் அவனுடைய அட்டாக் இருக்கும். வேதம் முழுக்க அதை நம்ம பார்க்குறோம். அப்போது அதனால தான் பேதுரு சொல்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்றார். அப்படி எதிர்த்து நிற்கும்போது அவங்க ஓடி போவான். எப்படி விசுவாசத்தில் நிற்கணும் இவங்க தைரியமாக, அவங்களுக்கு தேவ வார்த்தை மேலே வாஞ்சதாகவே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை குறித்து பேசுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளவு எளிமையான விதத்தில் தேவனுடைய சத்தியத்தை கேட்க ட்ரூத் இன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மே காட் பிளஸ் யூ.